ஹோம்ஒர்க்பா பேஜ் நம்பர் 23ல் ஆன்சர் இன் டீட்டெயில்ஸ் அந்த 4 கொஸ்டின்ஸ் தான் ஹோம்ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 14, செகண்டுக்கு 19, தேர்டு கொஸ்டினுக்கு 17 and 18 ரெண்டுலேயும் இருக்குது. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 20. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 14க்கு ஆன்சர் வந்து அந்த கான்ஸ்டன்ட்ஸ்னு ஆரம்பிக்கிற இடத்துல பேஜ் நம்பர் 14ல் அப்பில் கான்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நெக்ஸ்ட்டு பேஜில் கான்ஸ்டன்ட் அப்பில் அந்த செக் அவுட் அப் அது வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் சரியாப்பா. செகண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 19ல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஹெட்டிங்ஸ் ஆரம்பித்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே முடிகிற வரைக்கும் எழுதுனா போதும் சரியாப்பா. இந்த டேப்லர் காலம் வந்து நீங்கள் ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. அண்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்றதை எழுதிட்டு எக்ஸாம்பிள்னு அதுக்கு கீழே ஒரு பிளாக் பெனில் ஹெட்டிங் மாதிரி போட்டு கீழே எழுதிக்கோங்க 1 by 1. டேப்லர் காலம் மாதிரியே போட வேணாம். தேர்டு கொஸ்டின் பேஜ் நம்பர் 17ல் கீழே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் ஆரம்பித்து பேக் சைடில் அந்த டேப்லர் காலம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி டேப்லர் காலம் போட்டு எழுதுறதுனாலும் எழுதலாம். அப்படி முடியலைன்னா நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. அதுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்றதை ஆன்சர் மாதிரி எழுதிட்டு அதுக்கு கீழே எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டு இது எழுதணும் 1 by 1 ஹெட்டிங் மாதிரி போட்டு. இது வந்து மெயின் ஹெட்டிங் ப்ளஸ் போட்டு ஆப்ரேட் போடுங்க மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டிங்கை போடுங்க. இல்லை டேப்லெட் காலமாகவே எழுதுகிறேன் அப்படின்னாலும் எழுதுங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பேஜ் நம்பர் 20. இங்கே கீழே பாருங்கப்பா அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அதுக்கு கீழே த ஹைரார்கி இன் தி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அந்த ஸ்டார் போட்டு ஆரம்பித்ததுலேருந்து கீழே ரெஸ்பெக்டிவ்லி அது வரைக்கும் எழுதுனா பிக் கொஸ்டின் 4 ஹோம்ஒர்க் 1 டைம் எழுதிடுங்க. ஹெட்டிங் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்த ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதிடுங்க. தேங்க்யூ.